Okay. Hello students. So welcome to ADA 247 Tamil. ஸோ ADA 247 தமிழ்ல இருந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம், ஒரு பெரிய கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நான் ஒரு 1 வீக்கு முன்னாடி டிஎன்இபி ஏஇக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செஷன் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுதான் ADAல வந்து ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ டிஎன்இபி சம்பந்தமா போட்டிருந்தது. ஸோ அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கன்சிக்யூட்டிவ் மெசேஜஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு. சார் கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கோர்சஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஃபீஸ் எவ்வளவு, ஸோ எவ்வளோ நாள் வந்து கோர்சஸ் இருக்கும், சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா, இந்த மாதிரி சோ மெனி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய உங்ககிட்ட இருந்து வந்துச்சு. ஸோ அசோக் பழனி வெல்கம். ஸோ நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. நான் அப்பவே அதுக்கு மெயிலே ரிப்ளை பண்ணிட்டேன். சார் ஒரு நாள் வந்து நாங்கள் பேட்ச் ஈவெண்ட் வந்து லான்ச் பண்ணிடுவோம். ஸோ பேட்ச் லான்ச் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம், அன்னைக்கு வந்து எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகும் சார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு தான் நம்ம ADAல இருந்து டிஎன்இபி, அதாவது டான்ஜெட்கோன்னு சொல்ற தமிழ்நாடு மின்சார வாரியத்துல உதவி பொறியாளர் தேர்வுக்கான வகுப்புகள் வந்து தொடங்கி இருக்கிறோம். ஸோ அதோட லான்ச் ஈவெண்ட் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ADAல பார்க்கும்போது மற்ற இடங்களை விட இங்க ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ செகண்ட் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மேக்ஸ் இருக்கு அப்படின்னா நார்மலா வெளி இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்க்கு வந்து 3 hours வந்து கொடுப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டாபிக் வந்து மொத்தம் 7 டாபிக் இருக்கு அப்படின்னா ஒரு டாபிக் 3 hours கொடுப்பாங்க. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா டைம் வந்து லிமிட்லெஸ். ஸோ நீங்க வந்து ஒரு டாபிக் 5 hours எடுத்துக்கலாம், 6 hours எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ கரெக்டா கன்வே பண்றீங்களோ அது வரைக்கும் உங்களோட டைம் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ADAல டிஎன்இபி டான்ஜெட்கோ ஏஇக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 பேட்சஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ 3 கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் 3 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிபிள் இ, ரெண்டாவது வந்து மெக்கானிக்கல், மூணாவது வந்து சிவில். ஓகே, ஸோ ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ச். நீங்க ஒரு ஆப் ஓப்பன் பண்ணீங்க, நம்ம ADA ஆப் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேட்சோட டீடைல்ஸ் வந்து இப்படி தான் விசிபிள் ஆகும். ஸோ இந்த இமேஜ் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் உதவி பொறியாளர் தேர்வுக்கான நேரலை வகுப்புகள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரிபிள் இக்காக. ஸோ அதுக்கப்புறமேட்டு ரெண்டாவது வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காக, மூணாவது வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்காக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட தேவைகள் வந்து இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ மெயிலும் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நீங்க அதிகமாக பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 டிபார்ட்மெண்ட்கான கோர்சஸ் வந்து லான்ச் பண்றோம். ஸோ அதற்கப்புறமே இது பின்னால பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட தேவைகளை பொறுத்து ஸோ இசிஇக்கோ, சிஎஸ்சிக்கோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கோ வந்து லான்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹலோ ஹலோ ஓகே. ஸோ இந்த பேட்ச் வந்து நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா 2 வழிகள் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் மூலமா. ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த இபி எக்ஸாம் என்னென்ன இருக்கும், நீங்க எந்த மாதிரி படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 2 டைம் எக்ஸாம் நடந்துச்சு 2016லயும் 18லயும், அந்த 2 எக்ஸாம்ஸோட ஒரு கலெக்டிவ் டேட்டாவை எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ 2016 இருக்கட்டும் 18 இருக்கட்டும், இப்போ 2020ல வந்து ஒரு விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சாய்ஸஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ 2016ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் 20, 2018லயும் மேக்ஸ் 20 தான். ஸோ மேக்ஸ்ல வந்து சாய்ஸஸ் வந்து கொடுக்கல. ஆனா சயின்ஸ்லயும் டிபார்ட்மெண்ட் பேப்பர்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் ஆஃப் கொஸ்டின் வந்து இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல வந்து 35 கேள்விகள் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து நீங்க 20 கேள்விகள் மட்டும் எழுதினா போதும். சயின்ஸ்ல வந்து 35 கேள்விகள்ல நீங்க 20 கேள்விகள் மட்டும் எழுதினால் போதுமானதா இருந்தது. பட் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கிறதே 20 கேள்விகள் தான் இருக்கும். நீங்க அதுல வந்து சாய்ஸஸ் இல்லாம எழுதணும். இது வந்து முதல் வித்தியாசம். ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பேப்பர். ஸோ டிபார்ட்மெண்ட் பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா 65 கேள்விகள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ நான் இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் பேப்பர் ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துட்டு சொல்றேன். 2016ல பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு மொத்தம் 60 கொஸ்டின். ஸோ 60 out of 60 வந்து எழுதணும். 2018ல பாத்தீங்க அப்படின்னா 65 கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. அதுல 5 கொஸ்டின் வந்து உங்களுக்கு சாய்ஸஸ் போக நீங்க 60 கொஸ்டின் எழுதியிருந்தா போதும்.
பட் இந்த வட்டம் பாத்தீங்க அப்படின்னா 2021ல டிபார்ட்மெண்ட் சேர்த்து உங்களுக்கு சாய்ஸஸ் எதுவுமே கிடையாது. 60 கொஸ்டின்னா நீங்க 60 கொஸ்டினும் எழுத தான் செய்யணும். சரியா? அதுல வந்து உங்களுக்கு சாய்ஸ் வந்து கிடையாது. உங்களுக்கு கொஸ்டின் தெரியல அப்படின்னா தயவுசெய்து வந்து விட்டுருங்க, அட்டன் பண்ணாம விட்டுருங்க. ஏன்னா அட்டன் பண்ணாம விட்டுட்டா நெகட்டிவ் மார்க் கிடையாது. சரியா? ஓகே. ஹாய் தமிழ் அரசன், ஈஸி நீடட் சார். சார் கண்டிப்பா ஈஸிக்கான பேட்சஸ் வந்து ஒர்க்கிங்ல இருக்கு சார். ஸோ இப்பதான் கோர்சஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 1 or 2 வீக்ஸ்ல வந்து வரலாம் சார். ஸோ ஈஸிக்கான பேட்சஸ் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். பின்னால அதுவும் லான்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா சாய்ஸஸ் ஆஃப் கொஸ்டின் வந்து கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஆடிபிள் தான். ஹலோ ஓகே. ஸோ வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற டவுட்ஸ் என்னென்ன அப்படின்னா, சார் நான் சிலபஸ் படிக்கணுமா, சிலபஸ் வந்து எனக்கு வேஸ்டான சிலபஸா இருக்கு, சிலபஸ் படிக்கணுமா அப்படின்னு. நான் ஒரு சின்ன உதாரணம் வேணா சொல்றேன். சிலபஸ்ல இருக்கிற மாதிரி கொஸ்டின் அப்படிங்கிறது ஒரு 90%, 95% வந்து வரும். ஒரு அவுட் ஆஃப் 5% பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் தாண்டியும் வரும், இல்ல அந்த இடங்கள்ல அந்த கொஸ்டின் தேவையில்லாம இருக்கும். பட் அதை கேட்டு வச்சிருப்பாங்க. உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா 2018 ஏஇ கொஸ்டின் பேப்பர்ல இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் பேப்பர் பார்த்தா தெரியும். 115வது கொஸ்டின், அதாவது டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல ஐகன் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு ஒரு சம்மு. 115வது கொஸ்டின் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்பந்தப்பட்டது, இல்ல கண்ட்ரோல் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்கிற இடம். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல சிலபஸ் தவிர்த்து ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு வைப்பாங்க. சோ அந்த கொஸ்டின்ஸும் சரியா அட்டன் பண்ற மாதிரி பாருங்க. கொஸ்டின்ஸ்ல எந்த இடத்துலயும் குழப்பிக்காதீங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் தெளிவா விஷயம் என்ன அப்படின்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. சோ 3 கொஸ்டின் தவறா எழுதிருந்தீங்க அப்படின்னா ஒரு சரியா எழுதின கொஸ்டினோட மார்க் வந்து போயிடும், 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். சரியா? சோ செகண்ட் வந்து இந்த வட்டம் சாய்ஸஸ் வந்து கிடையாது. சோ 100 கொஸ்டின் அப்படின்னா 100 கொஸ்டின் தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 120 கொஸ்டின் இருக்கும், 130 கொஸ்டின் இருக்கும். சோ சாய்ஸஸ் வந்து இருக்கும் சயின்ஸ்லயும் டிபார்ட்மெண்ட் பேப்பர்லயும். பட் இந்த வட்டம் வந்து சாய்ஸஸ் வந்து கிடையாது. இதை நான் ஆல்ரெடி இன்னொரு கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். சோ சாய்ஸஸ் இல்லாம இருக்கும். அதனால படிக்கிறத தெளிவா படிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாவீங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றது அந்த 2 பேப்பர் தான். ஸோ அந்த 2 பேப்பர்லயுமே ஒரு அதிகபட்சம் ஒரு 30 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் கூடும். ஸோ டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல எது வேணுமோ அதை மட்டும் செலக்டிவா அட்டன் பண்ண உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதுல நீங்க மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் போட்டோ விட்டுட்டீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல எல்லாத்தையுமே அட்டன் பண்ணணும்னு தோணும். ஸோ நெகட்டிவ் மார்க் அதிகபட்சமா வரும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பண்ண தப்பு இதுதான். ஏன்னா மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் சேர்த்து 31 எடுத்திருந்தேன். டிபார்ட்மெண்ட் பேப்பர் எனக்கு கொஞ்சம் டஃபா இருந்ததுனால நான் அதுல நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதனால நெகட்டிவ் மார்க்ஸ் எனக்கு நிறைய வந்துச்சு. ஸோ அதனால அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நானா இருக்கட்டும், அருண் பிரசாத் சாரா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருடங்களுக்கு மேல வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட அந்த கவனக்குறைவு இருக்கு இல்லையா, அதை வந்து குறைக்கும். ஸோ நிறைய மார்க்ஸ் வாங்க உதவும். முக்கியமா என்ன அப்படின்னா எக்ஸாம் எழுதுறவங்கள அந்த ரிசல்ட் வரும்போது கவலைப்படுறவங்க 2 பேர் தான் சொல்லுவாங்க. உன்னை எதையுமே படிக்காதவன், இன்னொன்னு நல்லா படிச்சவன். இந்த 2 பேருக்கு நடுவுல ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, பார்டர்ல இருக்கிறவங்க. இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாஸ் ஆனவனோட சந்தோஷமும் பட முடியாது, ஃபெயில் ஆனவன்ட்ட வருத்தமும் பட முடியாது. நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி பல நாள் தூக்கத்தை தொலைச்சிட்டு இருப்பாங்க. அதுல நானும் ஒரு ஆளு. ஏன்னா லாஸ்ட் டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணியிருந்தேன், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில தான் இருந்துட்டு இருந்தேன். பட் ஒரு பார்டர்ல தான் போயிடுச்சு. ஸோ என்னோட மார்க்குக்கு வந்து உமன்ஸுக்கு வந்து சீட் இருந்துச்சு. சரியா? ஸோ அதனாலதான் சொல்றேன், நம்ம இந்த மாதிரி பார்டர்ல உட்காந்துட்டு கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி ஒரு ஆசோலேஷன்ஸ்க்கு போக கூடாது. அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து ஹெவியா இருக்கணும், நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டடியா இருக்கணும். ஸோ படிக்கிற பாயிண்ட்ஸை கிளியர் கட்டா படிக்கணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அதுக்கு வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருந்துச்சு அப்படின்னா படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் வந்து தெளிவா தெரியும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து டிராபேக்காகவும் அமையலாம், பட் நிறைய பேருக்கு வந்து அது வந்து பிளஸ் பாயிண்டாகவும் அமையலாம். ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன், என்ன வந்து நான் மத்தவங்ககிட்ட வந்து வித்தியாசப்படுத்தி காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக. சோ உங்களை நீங்க மத்தவங்கள்ட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறது என்ன அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் தான். நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு. சோ அந்த மார்க்ஸ் அட்டைன் பண்றது எப்படி அப்படின்னா, சில பேர் நான் வீட்டுல வச்சு படிக்கிறேன் அப்படிம்பாங்க. பட் வீட்டுல வச்சு படிச்சாலுமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. ஸோ அஸ் அ ஸ்டாஃபா லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதியிருக்கோம், அட்டன் பண்ணியிருக்கிறோம், பாஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட கைடன்ஸ் வந்து கண்டிப்பா அந்த புக்ல கிடைக்கிறத விட ஒரு 30%, 40% அதிகமா தான் கிடைக்கும். ஸோ அந்த 30 to 40% நீங்க அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது போக எனக்கு மெயில் ஐடியில நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ மெயில் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. அதுல முக்காவாசி பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ மெயின்லி ட்ரிபிளிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த 3க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ திவ்யா வெங்கட், ஸோ கண்டிப்பா ஈஸி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ வெங்கட் சார் மெக்குக்கு வந்து இருக்கு சார், மெக்குக்கு வந்து இருக்கு. ஸோ செகண்ட் காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ மெக்கானிக்கலுக்கு வந்து இருக்கு. ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் மூணுக்குமே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அப்ளை பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது, இன்னும் லேட் எக்ஸாம்க்கு ஆகும்னு மினிஸ்டர் சொல்றாரு. சார் லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2016ல இருந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும். 2018ல பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாசம் எக்ஸாம் வருது, மே மாசம் எக்ஸாம் வருது, ஆகஸ்ட்ல வருது அப்படின்னு சொல்லி கன்சிக்யூட்டிவா பேப்பர்லயே வந்துட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பயுமே என்னாச்சு அப்படின்னா லேட் ஆகுது வந்து, ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் சொன்னாங்க. பட் 2 வருஷம் எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 31. ஸோ கரெக்டா நீங்க என்னதான் பண்ணாலுமே அவங்க டிசம்பர் மாசம் உங்களோட வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. டிசம்பர் 31 ரெண்டு டைமே எக்ஸாம் அந்த டேட்ல தான் நடந்துச்சு. டிசம்பர் 31 2016, டிசம்பர் 31 2018. ஸோ ஏன் இந்த வட்டம் டிசம்பர் 31 2021 வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் டிசம்பர் 31க்குள்ள சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். உங்களுக்கு எக்ஸாம் ஒருவேளை டிசம்பர்லயே வந்துட்டா கூட அதுக்குள்ள உங்களுக்கான கோர்சஸ் வந்து ஃபுல் பண்ணி உங்களோட அந்த நாலேஜ் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நவம்பர் 1ஆம் தேதி வந்து நம்மளோட பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கண்டிப்பா டிசம்பர் 31க்குள்ள உங்களுக்கு வந்து கோர்சஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னா சில கோர்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு புதுசா பாத்தீங்க அப்படின்னா அருண் பிரசாத் சார் வந்து வந்திருக்காங்க. ஸோ அருண் பிரசாத் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் எந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு எல்லாத்தையுமே சாரே வந்து ஷேர் பண்ணுவாங்க. வணக்கம் சார், வாங்க. ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார், கேக்குதா பேசுறது? பேசுது சார். நம்ம யூடியூப் லைவ்ல தான் இருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க சார். வணக்கம், நான் வந்து அருண் பிரசாத். நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸா அந்த எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கேன். எக்ஸாம் கோச்சிங், அந்த பர்சனலாக ஒரு ட்ரெயின் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். செப்பரேட்டாக ஒரு இன்ஸ்டியூட் அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ வந்து டான்ஜென்கோ ஏஇ இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடான கோச்சிங் வந்து நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். மெக்கானிக்கல் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 60 கொஸ்டின் கேட்குறாங்க டெக்னிக்கலில். ஸோ இந்த 60 கொஸ்டின்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ராப்ளம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, ஸ்டாட்டிக் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒன்றா வந்து செப்பரேட்டாக வந்து பார்க்கணும். ஹலோ சார், பேசுங்க சார். ஓகே, நம்ம வந்து ஒரு சிலபஸ் படி பார்க்கலாமா? சொல்லுங்க சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஏஇ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து 2 விதமாக கேட்பாங்க. ஒன்று வந்து ஃபுல்லி தியரி சப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டாக கொஸ்டின் கேட்பாங்க. தியரிட்டிக்கலானாக்க ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு ஒரு வேல்யூ என்ன, கோவேஷன் ஆஃப் டிஸ்சார்ஜோட வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூஸ் கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி ஸ்டாட்டிக் ஃபார்முலாஸ், ஒரு டிஃப்ளெக்ஷனோ இல்லை ஒரு பெண்டிங் மூமெண்ட்டுக்கான ஒரு ஃபார்முலா அது என்ன அப்படிங்கிறத டேரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் படிச்சுட்டு நார்மலாக ஃபார்முலா அப்படின்னு யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவே உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே ப்ராப்ளம் ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏஇ இப்போ ஏஇ யூபிஐ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வருது. இந்த மிக்ஸ் பண்ணுறதுல ஒரு 70% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் சொன்னேன்ல, அந்த ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஒரு 30% மட்டும் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த 30% ப்ராப்ளம்ஸும் ரொம்ப டஃப்பான ப்ராப்ளமும் இல்லை கேட் எக்ஸாம் ரிலேட்டடாக. கேட் எக்ஸாம் தான் வந்து மெக்கானிக்கலுக்கு ஒரு மெயின். அந்த கேட் எக்ஸாம் ரிலேட்டடாக சால்வ் பண்ணுற மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ் தான் எதுவுமே இருக்காது. டைரக்ட் ஃபார்முலாஸ், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அது வந்து ஒரு 30% தான் இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கலில் 3 செட் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து டிசைன், மூணாவது வந்து தெர்மல். இந்த 3 தான் மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மெக்கானிக்கல் சிலபஸ்ல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஆட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து ஃபுல்லாக அவங்க தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை அப்புறம் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷன், டிசைன், மூணாவது வந்து தெர்மல், இந்த 3லையும் பார்த்தீங்கன்னா தெர்மல் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே ஒரு ப்ராப்ளம் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்செப்டை படிக்கிறீங்க, கான்செப்டோட அந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு டைரக்ட் கொஸ்டின் அட்டம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்துடும். ரெண்டாவது நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் வந்து மேக்ஸிமம் ஒரு 95% வந்து தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். தியரிட்டிக்காக டைரெக்டாக ஒரு டக்டைல் மெட்டீரியலாக என்ன, பிரிட்டில் மெட்டீரியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன, அந்த மாதிரி ஒரு டைரக்டான ஒரு கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிசைன் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இன்ஜினியர் மெக்கானிக்ஸ், இது ரெண்டுமே வந்து ஒரு ப்ராப்ளம் ஓரியன்டு. அந்த ப்ராப்ளம் ஓரியன்டு சப்ஜெக்ட்ஸில்
ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னாக்க டைரக்ட் ஃபார்முலாஸ், அந்த டிஃப்ளெக்ஷனா என்ன, பெண்டிங் மூமெண்ட்டோட ஃபார்முலா என்ன, அந்த மாதிரி வெறும் அந்த டைரக்ட் ஃபார்முலாஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை 3ஆ பிரிக்கணும். 3ல் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் தியரட்டிக்கலை அதிகமாக கான்செப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் தெர்மலில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். 3வது பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி பார்க்கணும். டைரக்ட் ஃபார்முலாஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரியே பண்ணிடணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னாக்க கண்டிப்பாக ஷோர்ட் ஷார்ட்டாக 60 கொஸ்டின்ஸில் ஒரு 45 to 50 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ப்ராப்ளம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக சப்மிட் பண்ணால் ஒரே இதுதான் வரும். உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் எங்கே அடிவாகும் அப்படின்னாக்க அந்த ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ். இந்த ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மெட்டீரியலோ, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்க. ஒரு மெட்டீரியல் சயின்ஸில் ஒரு அலுமினியம், ஒரு கார்பன் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்டு அதுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணும், இதுக்கு வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் கேட்பாங்க. இப்போ சிலிக்கானாக்கா கரோஷன் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதும் இருக்குது. இப்போ அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை கரோஷன் ரெண்டுமே அப்படி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டைமில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து கொஸ்டின் வந்து அதில் வந்து மெயினாக சிலிக்கான்ங்கிறது அதிகமாக ஃபோக்கஸ் ஆகிறது கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டெக்னிக்கலில் வந்து அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான அந்த ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதை 3ம் நீங்கள் வந்து பிரித்து படிச்சிங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் மெக்கானிக்கலில் இருக்க 60 மார்க்ஸ் நீங்கள் 45 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்து ஷோர் ஷார்ட்டாக அடிக்கலாம். நீங்கள் ஒரு 45 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பாக்கி ரிமைனிங் இருக்கல மேக்ஸோ இல்லை இன்ஜினியரிங் சயின்ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து வந்துடலாம். ஓகே சார், தேங்க்யூ. சார் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் கேட்டிருக்கீங்க, சார் ஆர் யூ கவரிங் பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ்? சார் கண்டிப்பா பேசிக் இன்ஜினியரிங் சயின்ஸ் வந்து கவர் பண்ணுவோம் சார். ஏன்னா as usual உங்களுக்கு டிஎன்இபில என்ன சிலபஸ் இருக்கோ த சேம் சிலபஸ் தான் நாங்கள் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ பேசிக் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறமேட்டு இன்ஜினியரிங் சயின்ஸ், அப்புறமேட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் பேப்பர். ஸோ மெக்கா இருந்தா மெக்கு, சிவிலா இருந்தா சிவில், ட்ரிபிளி இருந்தா ட்ரிபிளி. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அடுத்து வந்து அசஸர். சார் அசஸருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து இருக்கு சார். நாங்க அதுக்கு இன்னும் லைவ் லான்ச் ஈவெண்ட் வந்து போடல. ஸோ அசஸர் பேட்சுமே பாத்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, சரியா? ஸோ அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் ரீநோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஸோ வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது. அப்போ அப்ளை பண்ணும்போது 1200 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1180 நினைக்கிறேன். ஐ திங்க் நான் அப்ளை பண்ணும்போது 1200 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா சார்? இந்த நரேஷ் சார், இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகாத எந்த மிஸ்டேக்ஸும் நீங்க வந்து எடிட் பண்ண முடியும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நேம், இந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னா உடனே எடிட் பண்ணுங்க, எடிட் பண்ணிக்க முடியும். அப்படி முடியல அப்படின்னா நீங்க கன்சர்ன் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. ஏன்னா அவங்க வந்து அதுல வந்து ஹெல்ப்லைன் மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்க மெயில் பண்ணீங்கன்னா அவங்களே ஒரு ரிப்ளை வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க அதை பொறுத்து பண்ணும்போது உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இன்னைக்கே அதை வந்து ட்ரை பண்ணுங்க. அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ண முடியும். ஆனா நான் வந்து எடிட் பண்ணி இருக்கிறேன், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஓகே சார், இப்போ எல்லாரும் கேட்டுட்டு இருந்தா இதுக்கூட ஃபீஸ் எவ்வளவு சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஸ்லைடு. ஸோ நீங்க வந்து ஆப்ல ஓப்பன் பண்றீங்களா இல்ல வெப்சைட்ல ஓப்பன் பண்றீங்களா அது வந்து உங்களை பொறுத்தது. பட் எல்லாருமே ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆப்ல வந்து அப்ப என்ன அதிகபட்ச டிஸ்கவுண்ட் இருக்கோ அது வந்து ஆப்ல வந்து உடனே அப்டேட் ஆகும். ஸோ நீங்க ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ கம்பேரபிள் டு வெப்சைட்ல நீங்க இது பண்றதை விட ஆப்ல வந்து உங்களுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1747 ரூபாய். ஸோ எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, மெக்கா இருந்தாலும் சரி, சிவிலா இருந்தாலும் சரி, ட்ரிபிளியா இருந்தாலும் சரி, 1747 ரூபாய். இந்த கிளாஸோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஸோ டிஎன்இபில 2 விதமான ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கு. தமிழ் செல்வன் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஒன்னு இருக்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்னு இருக்கு, சரியா? சோ அக்கௌண்ட்ஸ் வேற, அட்மினிஸ்ட்ரேஷன் வேற. ரெண்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வித்தியாசம். இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு தான் நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரும்போது எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நார்மலா நம்ம குரூப் 4ல இருக்கிற அந்த இதுதான், சரியா? ஓகே. சோ எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலுமே 1747 ரூபாய். இது வந்து நீங்க வெப்சைட்ல அப்படின்னா நான் எப்படின்னு பின்னாடி சொல்றேன். நீங்க ஆப் வச்சிருந்தீங்க இல்ல ஆப் டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கான ப்ரொசீஜர் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் இந்த மாதிரி ADA 247 தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க, கூகுள் பிளே ஸ்டோர்ல
ADA 247 தமிழ் இந்த ஸ்லைட்ல தெரியற மாதிரி நான் மேல டைப் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? ADA 247 தமிழ் அப்படின்னா இந்த நம்ம சிம்பிள் வரும். நம்ம இந்த பிபிடில கார்னர்ல ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சிம்பிள் வந்து வரும். அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் கொடுங்க. ஐ வாண்ட் டு நோ ஏஇ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ ஏஇ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் உங்களோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் கொடுத்து உங்களோட ஐடி மூலமா நீங்க பாத்துக்கலாம். சரியா? ஓகே. சோ நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜ் வந்து இதுதான் வரும். நீங்க ADA 247 தமிழ் ஆப் ஓபன் பண்ணீங்க, டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓபன் பண்ணோடனே உங்களோட ஹோம் பேஜ் வந்து இதுதான் வரும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே அந்த ஒரு இமேஜ் போட்டிருக்கு இல்லையா, பிகெஸ்ட் நவராத்திரி மகா உற்சவ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடங்கள்ல அப்போ என்ன அதிகபட்ச ஆஃபர் இருக்கோ அதோட பேக் வந்து அதோட இமேஜ் வந்து அங்க வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ கீழே ரைட் கார்னர் கீழே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ரைட் கார்னர் கீழே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரைட் கார்னர் ஸ்டோர்ல ரைட் கார்னர்ல ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த இருக்கு பாருங்க, ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இபில என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேஜுக்குள்ள போகும். சரியா? ஓகே. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்டோர்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற இடம். ஸோ இப்படிதான் காட்டும். நம்ம ADA 247ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா TNUSRB அதாவது ஃபாரஸ்ட்டுக்கு, ஸோ அதுக்கப்புறமேட்டு IBBS, SBIPO இதெல்லாம் காட்டும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க 3 டைம் ஸ்க்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அதுல நீங்க லாஸ்டா போனீங்க அப்படின்னா TNEB அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் வந்து இருக்கும். நீங்க அதை வந்து கிளிக் பண்ணும்போது TNEBல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்டோர்ல வந்து டிஸ்பிளே ஆகும். அதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். இப்போ வரைக்கும் மெக்கானிக்கல் மட்டும் தான் உள்ள வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட்டோ நாளைக்கோ பாத்தீங்க அப்படின்னா பாக்கி 2 டிபார்ட்மெண்ட், ஸோ ட்ரிபிளியும் சிவிலும் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அசஸர் ஒருத்தீங்க கேட்டீங்க இல்லையா, அசஸருக்கான மார்க் டெஸ்ட் இருக்கும். அது போக அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான மார்க் டெஸ்ட், சிவில், ட்ரிபிளி, இசிஇ, மெக்கு இந்த 4க்கான மார்க் டெஸ்ட். ஸோ அந்த இமேஜும் பாத்தீங்க அப்படின்னா அதுல வரும். உங்களுக்கு தேவையான எது அப்படின்னா அந்த நமக்கு இருக்கிற இப்போ கோர்சஸ் வேணும்னா கோர்சஸ், இல்ல டெஸ்ட் பேட்ச் வேணும்னா டெஸ்ட் பேட்ச், நீங்க எதை கிளிக் பண்ணாலும் அதுக்குள்ள போகும். ஸோ நான் உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற TNEB டான்ஜெட்கோ ஏஇ எக்ஸாம் ஃபார் மெக் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்றேன். அந்த இதை வந்து கிளிக் பண்ணோடனே உள்ள போகும். சரியா? ஸோ இதான் பாத்தீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு ஸோ அதோட எவ்வளவு ஃபீஸ், அதுல எவ்வளவு தூரம் கிளாஸஸ் இருக்கும், ஸோ எவ்வளவு ஹவர்ஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும், ஸோ நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் பாத்துக்க முடியும். அது போக அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ அந்த ப்ராடக்ட்ல அந்த கிளாஸஸ்ல என்னென்ன சிலபஸ் வந்து கவர் பண்ணுவாங்க, அந்த கோர்சஸ்ல என்னென்ன வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். சரியா? ஸோ நீங்க இதை பார்த்தோன்னே கீழே பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் கார்னர் கீழே பிரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். 7599 ரூபா போட்டிருக்கும். அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா சி ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும். ஸோ அந்த 7599 ரூபான்னு போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு கீழே சி ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வந்து ஒரு பட்டன் வந்து இருக்கும். நீங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் உங்களுக்கு இதுதான் வரும். ஆப்ல நெக்ஸ்ட் விண்டோ உங்களுக்கு இதுதான் வரும். ஸோ வர்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கூப்பன் கோடு இருக்கா, அந்த கூப்பன் கோடு உங்களால அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும். சரியா? ஸோ இந்த அவைலபிள் ஆஃபர்ஸ் கீழே என்டர் கூப்பன் கோட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்க அப்படின்னா நான் சைட்ல அப்ளை பண்ணிருக்கேன் Y346. ஸோ இந்த கூப்பன் கோடு அப்ளை பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிற சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே அதை தவிர்த்து 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஏன் பண்ண வேண்டாம்னு சொல்றேன் அப்படின்னா இந்த Y346 தான் பாத்தீங்க அப்படின்னா அப்போ என்ன அதிகபட்ச ஒரு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கோ அதுதான் கிடைக்கும். சில நேரங்களில் 80 இருக்கலாம், சில நேரங்களில் 82 இருக்கலாம். பட் அந்த கீழே இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்டா 75 தான் இருக்கும். பட் நீங்க Y346 அப்ளை பண்ணும்போது 77 இல்ல 80 இல்ல 82, ஸோ அப்ப என்ன அதிகபட்ச டிஸ்கவுண்ட் இருக்கோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ Y346 கொடுத்து நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த விண்டோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். ஸோ க்ளோஸ் ஆயிட்டு மறுபடியும் அந்த மெயின் விண்டோ, அதாவது பிரைஸ் இருக்கும் இல்லையா, அந்த விண்டோல வந்து உங்களுக்கு பிரைஸ் ரிடக்ஷன் ஆகி ஒரிஜினல் பிரைஸ் வந்து காட்டும் 1747 ரூபாய். ஸோ சைட்லே போட்டிருக்கு இல்லையா, யூ சேவ்டு 5851.23 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி 5851 ரூபாய் போக நீங்க 1747 ரூபாய் மட்டும் பே பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு விண்டோ வரும். சரியா? நீங்க அதுக்கப்புறமேட்டு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா பைனோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எப்பவுமே நீங்க பிரைஸ் பார்த்துட்டு கீழே சி ஆஃபர்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கூப்பன் கோடு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பை பண்ணுங்க. ஸோ பைனோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல நிறைய வரும். நீங்க கூகுள் பே வச்சு பே பண்ண போறீங்களா, இல்ல கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இஎம்ஐ ஆப்ஷனா, எல்லாமே வரும். அதுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெட்டரோ நீங்க அதை வச்சு பே பண்ணுங்க. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா. இல்ல சார் நான் வெப்சைட்ல இது பண்றேன் அப்படின்னா உங்களுக்காக வெப்சைட்ல காட்டுறேன். ஓகே, ஸோ
ஸோ நீங்க வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா ஸோ இதுல போயிட்டு ஆடா 247 தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கூகுள்ல போயிட்டு ஆடா 247 தமிழ், நீங்க ஆடா 247 டைப் பண்ணலாம், இல்ல ஆடா 247 தமிழ்னு டைப் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இது வரும். ஸோ தமிழ்நாடு ஆன்லைன் கோச்சிங் அட் ஆடா 247 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் குள்ள போகும். அந்த வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் அப்டேஷன்ல இருக்கோ எல்லா கோர்சஸுமே காட்டும். நீங்க ஆப்ல ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோர்ல போயிட்டு உங்களுக்கு என்ன எக்ஸாம்ஸ்க்கு வேணுமோ, டிஎன்பிசியா இவியா என்ன வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்க எடுத்துக்கலாம். பட் ஸ்டோர்ல போனீங்கன்னா உங்களுக்கு சரி வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டும். சரியா? ஸோ மேல வந்து டெஸ்ட் சீரீஸா, ஆன்லைன் லைவ் கிளாஸஸா, இ புக்கா இது வேணா செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல நான் எல்லாத்தையுமே பார்க்க விரும்புறேன் அப்படின்னா ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையுமே பாத்துருங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ வரைக்கும் மெக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிளிக்கும் சிவிலுக்கும் ஸோ இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு காலையில வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். சரியா? 140 ஹவர்ஸ் வந்து கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது போக கீழே வந்து ஸோ இந்த கிளாஸஸ்ல என்னென்ன நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுல மெக்கானிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன், மெட்டீரியல் சயின்ஸ், அதுக்கப்புறமே தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் டிரான்ஸ்ஃபர், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஆட்டோமேட்டிவ் இன்ஜின். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ட்ரிபிளிக்கும் சரி சிவிலுக்கும் சரி தனித்தனியா கொடுத்துருப்போம். இதுல நாங்க என்னென்ன சிலபஸ் வந்து கவர் பண்ண போறோம், இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுல கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் கெட்டிங் சிங்கிள் சப்ஜெக்ட் ஹவு மச் நீட் டு பே. சிங்கிள் சப்ஜெக்ட் அப்படின்னா எப்படி சொல்றீங்க? மேக்ஸ் இல்ல சயின்ஸ் இல்ல டிபார்ட்மெண்ட் பேப்பர் அந்த மாதிரி கேக்குறீங்களா? அப்படி கேக்குறீங்களா பாலா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை தெளிவா படிங்க. எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதோட வேலிடிட்டி, எக்ஸாம் எப்படி கவர் ஆகுது, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன தேவை, ஒரு ஃபோன் இருக்கணும், அதோட நெட் கனெக்ஷன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா FAQ அப்படின்னு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது போக நீங்க ஆப்ல ஓபன் பண்ணும்போது மேல வாட்ஸ்அப் போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா கூட நீங்க அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டுக்க முடியும். சரி, அந்த நம்பர்ல வந்து நீங்க டவுட்ஸ் கேட்க முடியும். ஸோ சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 7599 ரூபாய் அப்படின்னு சொல்லி அதோட பிரைஸ் போட்டிருக்கும். ஸோ இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா கீழே வியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை இப்ப நான் கிளிக் பண்றேன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி காட்டும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்க போடுங்க. நான் என்னோட இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்டர் கூப்பன் கோடுன்னு கேட்கும். அந்த இடத்துல Y346. ஸோ அப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த Y346 வந்து அப்ளை பண்ணிட்டு ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோட் அப்ளை ஆகி உங்களுக்கு சைட்லேயே பாத்தீங்கன்னா தெரியும் பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆன இமேஜஸ் சைட்லேயே காட்டும். சரியா? ஸோ நீங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு இல்ல அதிலே கண்டினியூ கொடுத்துட்டு பை நவுன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த விண்டோல வந்து நீங்க எவ்வளவு ஸோ என்ன இதை வச்சு பை பண்ண போறீங்க அப்படின்னு வந்து காட்டும். சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்க கண்டினியூன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நீங்க என்ன கார்டை வச்சு பை பண்ண போறீங்க இதெல்லாமே காட்டும். இது வந்து வெப்சைட்ல, அது வந்து ஆப்ல. ஸோ எப்பவுமே ஆப்ல பர்ச்சேஸ் பண்றது பெஸ்ட். ஏன்னா அப்ப என்ன அதிகபட்ச டிஸ்கவுண்ட் இருக்கோ அது வந்து ஆப்ல உடனே கிடைக்கும். அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ முக்கியமா ஆப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ ஏஐ நோட்டிபிகேஷன் வந்துடுச்சுங்களா சார்? டிபி. ஸோ ஏஐ நோட்டிபிகேஷன் வந்து February 2020 வந்துடுச்சு. பட் இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் டேட் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. பட் இப்போ எல்லாமே ஓரளவு நார்மல் கண்டிஷன்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்புறோம். அதனால எக்ஸாம் கூடிய சீக்கிரமே வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து லாஸ்ட் 2 டைமும் December 31 எக்ஸாம் வந்ததுனால ஸோ இந்த வட்டமும் அந்த தேதியில வரும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கு முன்னாடி கோர்சஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி November 1 ஸ்டார்ட் பண்றோம். December 31 முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் ப்ரையாரிட்டி இருக்குமா? இருக்கு. டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் ப்ரையாரிட்டி உண்டு. ஓகே. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சார், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபீல்ட் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறமே அசஸர் இதெல்லாமே நாங்க தனித்தனியா போடுறோம் சார். இது வந்து ஃபார் ஒன்லி ஃபார் ஏஇக்கு மட்டும் தான். அதுல வந்து சிவில், மெக்கு, ட்ரிபிள் இதுக்கு மட்டும் தான் இப்ப கொண்டு வந்திருக்கும். இசிக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் இல்லைன்னா 2 வாரத்துல வந்து அந்த கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்படின்னா கேளுங்க. ஓகே. சோ எந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் தெளிவா எடுத்துக்கோங்க. அதை வாசிங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வாசிச்சுட்டு அப்பதான் அந்த எக்ஸாம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாடிஃபை பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். சோ எடுத்தோடனே அப்ளை பண்ணாம எக்ஸாம் போனமான்னு இருக்காதீங்க. அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வட்டம் சாய்ஸஸ் இல்லை அப்படின்னே தெரியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் கொஸ்டின் பார்த்திருப்பாங்க. சரி ஓகே, டிபார்ட்மெண்ட்ல 65 இருக்கு, 60 எழுதுனா போதும். சோ இன்ஜினியரிங் சயின்சஸ்ல வந்து 35 இருக்கு, 20 எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த வட்டம் வந்து சாய்ஸ் கிடையாது. அது நோட்டிபிகேஷன்லயே தெளிவா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. சோ அருண் சார், நீங்க எதுவும் சொல்றீங்களா? சப்ஜெக்ட பத்தி சொல்லலாமா? இல்ல சார், உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சொல்லலாம் சார். இது ஸ்க்ரீன் இது எடுக்க முடியுமா? சிலபஸ் காட்டுறதுக்கு. மெக்கானிக்கல் சிலபஸ் வேணுமா உங்களுக்கு? ஆமா. ஸோ வெயிட் அ மினிட் சார். ஓகே சார், இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், பாருங்க. ஓகே. ம். அசஸர் எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் வீக் பெய்ட் பேட்ச் பிளான் இன்ஃபர்மேஷன் வருமா? ஸ்டார்ட் பண்ணுங்க சார் நீங்க. ஓகே. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாக்கா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் 3 செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கலாம். ஒன்று டிசைனு, ஒன்று வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 இது பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் இருக்கு சார். இது கொஞ்சம் ஓகே. இது ஸ்க்ரோல் பண்றேன் சார். ஓகே. ம். இதுல மெயினா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி தெர்மல்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து தெர்மல்ல தான் கேட்பாங்க. ஸோ ஏன்னா இது இபி வந்து டெக்னிக்கல் வந்து மேக்ஸிமம் கவர் பண்றது வந்து தெர்மல் தான் கேட்பாங்க. தெர்மல்ல பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இது 2 தான் கொடுத்துருக்காங்க யூனிட் வைஸா. யூனிட் 4 தெர்மோடைனமிக்ஸ், யூனிட் 5 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஆனா உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டீம், சைக்கோமெட்ரி இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பேசிக் தெர்மோடைனமிக்ஸ். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ரெஃப்ரிஜரேஷன் இன் ஏர் கண்டிஷனிங், பவர் பிளான்ட்டோட சைக்கிள்ஸ், ஐசி இன்ஜின்ஸோட பேசிக் சைக்கிள்ஸ், அதாவது ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள் இதெல்லாம் வந்து கிளப் பண்ணி தெர்மோடைனமிக்ஸ் போட்டுருக்காங்க. செகண்ட் ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல 3 ஃபேஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தெரியும். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் அது மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது போக வந்து இந்த ரெஃப்ரிஜரேஷன் இது பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து ஏர் கண்டிஷனிங் ஆட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து இது கிட்டத்தட்ட இந்த 2 யூனிட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 பேப்பர் இருக்கு. செமஸ்டர் வைஸ் நீங்க செமஸ்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேப்பர், 4 பேப்பரை கிளப் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த கிளப் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து 60 கொஸ்டின்ஸ் தான் அதுலேருந்து வரும். அந்த 60 கொஸ்டின்ஸ்ல நீங்க பிரிச்சீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெர்மல்ல இருந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து இந்த இதுல இருந்து தான் வரும். ஸோ நம்ம வந்து பேசிக் தெர்மோடைனமிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். கீழே இருக்க வந்து ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், இல்ல பவர் பிளான்ட்டை ஸ்கிப் பண்ணிடலாம், இதை மட்டும் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து எக்ஸாம் வந்து சொதப்பி விட்டுரும். நீங்க வந்து ஒரு தெர்மல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா எல்லா டாபிக்லயும் வந்து கண்டிப்பா வந்து அதை டச் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட்ஸாவது படிச்சிருக்கணும். நீங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ஒரு 80-20 கான்செப்ட் அப்படின்னு இருக்கும். 80-20 அப்படின்னாக்க நீங்க வந்து ஒரு 80% சிலபஸ் நீங்க கவர் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஒரு 20% சிலபஸ் வந்து நீங்க கவர் பண்ணாம போயிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல அங்க போய் உள்ள உட்காந்தோடனே பாத்தீங்கன்னாக்க 80% ஆஃப் கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருப்பாங்கன்னா நீங்க அந்த 20% எங்கெங்கெல்லாம் விட்டு வச்சிருந்தீங்களோ அங்க இருந்து கேட்டிருப்பாங்க. ரிமைனிங் 20% கொஸ்டின் தான் அந்த 80% இருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே வந்து ஷாக் ஆகி உட்காந்துருவீங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்க வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து கம்ப்ளீட்டா லீவ் பண்ணக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட்ல தெர்மோடைனமிக்ஸ்னா எல்லா டாபிக்லயும் வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன, ஒரு ஃபுல்லா கவர் பண்ணல அப்படின்னாலும் ஒரு பேசிக் கான்செப்ட் மட்டும் படிக்கணும், இல்ல ஃபார்முலாஸ் மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டாவது போகணும். அந்த மாதிரி நீங்க எல்லா அதையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க யூனிட் வைஸா போனீங்க அப்படின்னா தான் இந்த 60 கொஸ்டின்ஸ்ல வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டம் பண்ண முடியும். சாலிடா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டம் பண்றவங்க மட்டும் தான் அந்த எக்ஸாம்ல வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க வந்து லீவ் பண்றதை எப்படி லீவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல வந்திருக்கீங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன டாபிக் தான். அந்த சின்ன டாபிக்ல இருந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் அவ்வளோ வராது அப்படின்னு
நீங்க ப்ரீவியஸ் இயர் நீங்க கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி அப்படின்னாக்க மாஸ் சான்ஸ்லேருந்து ரொம்ப கம்மியானதும் இருக்கும். அது போக அதிகமாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்க வேற வேற எக்ஸாமோட காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி அப்படின்னாக்க மாஸ் சான்சஸ் டாபிக்லேருந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அந்த மாதிரி டாபிக் வந்து நீங்க லீவ் பண்ணலாம். மெயினான டாபிக்ஸ்லாம் இருக்கையில கண்டக்ஷன் அந்த அனானிஸ் எக்ஸாம் படிக்கிற மாதிரி சில பேர் படிப்பாங்க. எப்படின்னாக்கா அந்த மெயின் டாபிக் இருக்கும், அது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு சின்ன டாபிக்ஸா படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனா இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அது வந்து வேலைக்கே ஆகுது சுத்தமா. நீங்க வந்து எல்லா டாபிக்ஸையும் வந்து அட்லீஸ்ட் மினிமம் டச் பண்ணணும். நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தேன். நமக்கு வந்து மெக்கானிக்கல்ல 2015 கொஸ்டின் பேப்பர்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனலைஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் 3ஆ பிரிச்சிட்டேன். டிசைன் பேப்பர்ல பார்த்தீங்கன்னாக்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க ஸ்டாட்டிக் ஃபார்முலா கொஸ்டின்ஸ் டிஃப்ளெக்ஷனோ இல்லை வந்து பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறோம், ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அந்த மாதிரி ஸ்டாட்டிக்கான ஃபார்முலாஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வர சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், கால்சியே யூஸ் பண்ணாத ஒரு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். ரிமெம்பர் வந்து ஏஇக்கு வந்து கால்சி அலோடு கிடையாது. நீங்க வந்து 2015 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35% வந்து ப்ராப்ளம்ஸ் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ப்ரீவியஸ் இயர் நீங்க எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டேரக்ட் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. நீங்க இந்த வருஷம் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஸ்டாட்டிக் தான் இருக்கும், ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க போகக்கூடாது. இல்ல ஃபுல்லும் ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு நீங்க போகக்கூடாது. நீங்க ரெண்டுமே வந்து ஃபுல் ஃபோக்கஸா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். தெர்மல்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரெஃப்ரிஜரேஷன் டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தாங்க, தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்தாங்க. தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து டைமென்ஷனல் நம்பர்லாம் என்ன, ரெஃப்ரிஜரேஷன்ல இருந்து அந்த ஒர்க்கிங் பார்ட், ரெஃப்ரிஜரேஷன்ங்கிறது ஒரு சைக்கிள்ல இருக்க என்னென்ன பார்ட் அதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ரெஃப்ரிஜரேஷன் கேட்டாங்க, அப்ப இந்த வருஷம் அதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நீங்களா ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாக்க அது கண்டிப்பா வந்து சொதப்பிடும். லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப மெயின் டாபிக்கே ரெஃப்ரிஜரேஷன்ல அதுதான் அப்படின்னாக்க அதுல இருந்து கண்டிப்பா ஷோர் ஷாட்டா ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன்ல 4 விதமானது இருக்கு. ஒன்று வந்து மெட்டல் ஃபார்மிங்கும், இன்னொன்று வந்து மேனுஃபேக்சரிங் வந்து கேஸ்டிங்கு, வெல்டிங்கு, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஜிங். இந்த 3 டாபிக் தான் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டெக்னாலஜின்னு அந்த சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபவுண்டரி டெக்னாலஜி, ஃபோர்ஜிங், அட்வான்சஸ் இன் மெட்டல் ஃபார்மிங், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அட்வான்சஸ் இன் மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க டைரக்டா வெறும் அந்த டாபிக்கை மட்டும் வந்து கூகுளில் பேஸ் பண்ணியோ இல்லை புக்ல இருந்து அந்த டாபிக் நேமை மட்டும் வச்சுட்டு அதுக்கு கீழே என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் படிச்சுக்க கூடாது. நீங்க ஃபார்மிங் ப்ராசஸ் அப்படின்னாலே உள்ளுக்குள்ள வந்து வயர் டிராயிங், எக்ஸ்ட்ரூஷன், மில்லிங்கு, கிரைண்டிங்கு இது எல்லாமே வந்து அந்த ஃபார்மிங் உள்ள வர்றது. ஸோ அந்த வந்து சிலபஸ்ல நமக்கு மில்லிங் கொடுக்கலையே, நம்ம கிரைண்டிங் கொடுக்கலையே, அந்த டாபிக் வந்து ஆட் பண்ணல சிலபஸ்ல, ஸோ அதனால அது கிடையாது சிலபஸ்ல அப்படின்னு நீங்களா வந்து பிளைண்டா அசீவ் பண்ண கூடாது. அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்தும் கண்டிப்பா வந்து வரும். அதை வந்து ஓவரால் டாபிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபார்மிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டான சிலபஸ் கிடையாது. வாஸ்ட்னாக்க ரொம்ப கேட் மாதிரி நீங்க டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து மேலோட்டமா படிக்கணும், ஆனா அதே சமயத்துல ரொம்ப டெப்தாவும் படிக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க, மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. மேலையா? ஓகே ஓகே. மேல சரி. ஓகே. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன். இந்த செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா பெரிய இதுதான் இருக்கிற பெரிய யூனிட். அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது அப்புறம் வந்து கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மிஷினரி இருக்கும். இன்னொரு பேர் வந்து டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினரின்னு கூட இருக்கும் சில புக்ஸ்ல. அது மூணையுமே வந்து கிளப் பண்ணியிருக்காங்க. கிளப் பண்ணி டேரக்டா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து வெறும் டிஃப்ளெக்ஷன், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், டிஃபார்மேஷன்ஸ், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் அப்படின்னு ஒரு மேலோட்டமா கொடுத்துருக்காங்க. எனர்ஜி பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வெறும் டாபிக் நேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ரொம்ப கம்மியான டாபிக் தான் கேட்டுருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. இது உள்ளக்குள்ள வந்து ஒரு பீம் பீமோட இது டார்ஷனும் பார்க்கணும், பெண்டிங் மூமெண்ட்டும் பார்க்கணும், அப்புறம் வந்து ஆக்சியல் டிஃப்ளெக்ஷன் என்ன, ஷியர் டிஃப்ளெக்ஷன் என்ன, அது எல்லாமே வந்து கவர் ஆகி சேர்த்து தான் வந்து பீம்னு கொடுத்துருக்காங்க. நீங்க படிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிலபஸ் எடுத்துக்காங்க. சிலபஸ் எடுத்துட்டு தின் சிலிண்டர்னா என்ன, ஸ்பெரிக்கல் டார்ஷன் என்ன அப்படின்னு ஒரு டாபிக் வைஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த தின் சிலிண்டர் கீழே என்னென்ன டாபிக்ஸ் வருதுங்கிறத நீங்க ரெஃபரன்ஸ் புக் வச்சுட்டு என்னென்ன அந்த டாபிக் கீழே வருது அந்த கண்டென்ட்லாம் எடுத்து வச்சு அது கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஒரு டச் பண்ணிட்டு போகணும். நம்ம எல்லாமே வந்து நாங்கள் டீச் பண்ணுவோம்.
இந்த என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிசைன் பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா கியர்ஸு, கிளச்சஸ்ஸு, பிரேக்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கிளச்சஸ், ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கு எல்லாமே வந்து டிசைனோட பேசிக் தாங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஃபார்முலா ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஃபார்முலா ஓரியன்டாக வந்து லானு, லாகு இதெல்லாம் யூஸ் பண்ணி, இல்லை பவர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டமாக அதெல்லாம் வந்து கேல்சி இல்லாமல் போட முடியாது. அந்த ஏஇ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கேல்சி அலௌடு கிடையாது. ஸோ கேல்சி அலௌடு இல்லாத எக்ஸாம்ஸ் என்ன மாதிரியோ அந்த மாதிரி பேட்டர்ல தான் கொஸ்டின் எடுப்பாங்க. நீங்கள் இன்டெப்த்தாக ஒரு பெரிய ப்ராப்ளம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் தான் ஆகும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா சாலிடான ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி. தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி. இதில் வந்து ஒவ்வொரு மெட்டல்ஸு, ஹீட் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து செப்பரேட் கண்டென்ட்டோட சேர்த்து நாங்கள் வந்து பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுறேன். டாபிக்ஸ் நடத்தும் போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லி வந்து தியரி ஓரியன்டாக சப்ஜெக்ட். ஸோ இந்த தியரி ஓரியன்டாக சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு புக்கை எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் இதில் வந்து அதிகமாக வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நீங்கள் அதிகமாக பார்க்க தான் வந்து இந்த டாபிக் வந்து நீங்கள் இப்போ கவர் பண்ண முடியும். நீங்கள் மற்ற டிசைன் பேப்பரோ இல்லை தெர்மல் பேப்பர் மாதிரி ப்ராப்ளம்ஸ் எடுக்கிறதோ இல்லை டேரெக்டாக புக்கில் உள்ள கண்டென்ட்டை படிக்கிறதோ அந்த மாதிரி படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிடும். எப்படின்னாக்கா ஒரே ஒரு மெட்டீரியலுக்கு வந்து 2 விதமான ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த புக்கில் வந்து ரெண்டையுமே ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. அதே ப்ராப்பர்ட்டிஸை வேற ஒரு மெட்டீரியலுக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கும் போட்டிருக்காங்க அதுக்கும் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கன்ஃபியூஷன் நிறையா வரும் மெட்டீரியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். மெட்டீரியல் சயின்ஸ் ஆக்சுவலாக வந்து அந்த மெஷினிங் வந்து பேஸு. அந்த மெட்டீரியல் சயின்ஸில் அந்த க்ரஷிங்கு அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே மெட்டீரியல்ஸை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்டெப்த்தாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மற்ற அந்த எந்த ஒரு ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஒரு மெட்டீரியலை ஃபார்ம் பண்ணுற போதும் டிராயிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரூஷன் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னமா இருக்கும் நீங்களே வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படின்னாக்கா இந்த மெட்டீரியல் சயின்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொரு மெட்டலுக்கோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். 60 கொஸ்டின்ஸ். ஃபைனல் சாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா 7th சாப்டர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் வந்து ஒரு புக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்பக் ஜெயின் அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்காரு. அந்த ஆத்தரோட ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதோட பேசிக்காக வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து ஒரு செப்பரேட் பேப்பர். நமக்கு வந்து மெக்கானிக்கலாக அதை வந்து இந்த சப்ஜெக்ட் மட்டும் கிளப் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஏஇல வந்து கிளப் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்பாங்க. அப்புறம் வந்து அந்த டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் கேட்பாங்க. அந்த ஒர்க்கிங் ப்ராசஸில் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதோட 3rd ஸ்ட்ரோக்கில் என்ன வரும், 4th ஸ்ட்ரோக்கில் என்ன வரும், 4th ஸ்ட்ரோக்கு முன்னாடி வந்து அந்த ஆங்கிள் என்ன வரும், அந்த கிராங்க் அந்த ரொட்டேஷன் ஆங்கிள் என்ன வரும், அந்த மாதிரி ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி டர்போ சார்ஜிங், சூப்பர் சார்ஜிங் இதெல்லாம் வந்து அந்த இன்ஜின்ஸில் வந்து வைக்கும்போது அந்த இன்ஜினோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், டர்போ சார்ஜிங், சூப்பர் சார்ஜிங் என்ன மாதிரி இன்ஜின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, அதோட ஏர் ஃபியூல் ரேஷியோலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் ஓரியன்டான சொல்லிக்கலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லேயும் ப்ராப்ளமேட்டிக்கும் இருக்குது. ஆனால் அந்த ப்ராப்ளமேட்டிக் அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியரி தான் வரும். ஷோர் ஷார்ட்டாக சொல்லலாம், கண்டிப்பாக வந்து ஒரு தியரி ஓரியன்டான கொஸ்டின்ஸ் தான் வரும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார், அவங்க டவுட் கேட்டுட்டு இருக்காங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேற எதுவும் நீங்க சொல்லணுமா சார்? இல்ல சார், அவ்வளவுதானே. ஓகே. மெக்கானிக்கல் சொல்லுங்க. இல்ல மெக்கானிக்கல் ரிலேட் அவங்க யாரும் அப்படி கேட்கல, பொதுவாக கேட்டுட்டு இருந்தாங்க, நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகே ஓகே தானே. ஸோ ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்இவி டான்ஜெட்கோ ஏஇ பேட்ச். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது வெளியே யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சேம் கிரேட்ல இருந்தாலுமே இபில வாங்குறவங்களோட சேலரி வந்து அதிகம். ஸோ அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். நீங்க அதர் டிபார்ட்மெண்ட் போனீங்க அப்படின்னா அந்த பே கமிஷன் சொல்லுவாங்களே, அது வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வரும். பட் இபில வந்து 4 இயர்ஸ் ஒன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
2018 சமயத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 42,500. சரியா? ஸோ இது வந்து ஏஐயா உள்ள போனவங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட்ல இருக்க மற்ற டிபார்ட்மெண்ட்டை காட்டிலும் சேலரி வைஸ் உங்களுக்கு அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ அது போக பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய உண்டு. ஒரே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ஓகோன்னு ஆயிடும். ஸோ டிஎன்பிஎஸ்சி மாதிரி ரிசல்ட்டுக்குலாம் நிறைய டைம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எந்த கேஸும் இல்லை அப்படின்னா இபியோட ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் 1:5 எடுத்துக்கிட்டோம் கூட, 1:3 எடுத்துக்கிட்டா கூட ஒரு 1500 பேருக்கு 2 நாள்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ரிசல்ட் எல்லாமே சீக்கிரம் வரும். டிஎன்பிசி மாதிரி 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு வரவே வராது. ஸோ ஏன்னா டிசம்பர் 31 எக்ஸாம் எழுதியிருந்தோம். நடுவில் ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுதான் சொல்லி தான் டிலே பண்ணியிருந்தாங்களே தவிர்த்து டிசம்பர் 31 எக்ஸாம் எழுதியிருந்தோம். பொங்கலுக்குள்ள ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நடுவில் ஒரு கேஸ் இருந்தனால கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் அப்படியுமே பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 12 கிட்ட ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ 12 ரிசல்ட் வந்து 15 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ சீக்கிரம் படிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமே வேலை வாங்கிடலாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட கோர்சஸ் வேணும் அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லை வெப்சைட்ல பாருங்க. ஸோ ஆப்ல பர்ச்சேஸ் பண்றது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காம ADA 247 தமிழ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. அஜய் பிரசாத் வந்து டவுட் கேட்டிருக்காரு. கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆர் ஃபார்முலா பேஸ்டு ரெண்டுமே கம்பைனாக தான் படிக்கணும். நீங்கள் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் படிங்க. ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தெர்மல் ரிலேட்டடான டாபிக்ல வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ எல்லா பேட்சஸ்மே பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 தான் ஸ்டார்ட் ஆகும். ஈவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா கூட நவம்பர் 1 தான் ஸ்டார்ட் ஆகும். 3 பேட்சுமே நவம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? வாசுதேவன் கிருஷ்ணன். ஓகே. ஸோ ஈவன் மெக்கா இருந்தாலும் சரி, ட்ரிபிளியா இருந்தாலும் சரி, சிவிலா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வர இடத்துல கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அதுதான் முன்னமே சொன்னேன். ஸோ இங்க வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஒருத்தருக்கு வந்து இத்தனை கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எவ்வளவு தூரத்துல சிலபஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி கவர் பண்ண முடியுதோ அது வரைக்கும் நீங்க எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து இங்க டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அதனாலதான் 140 ஹவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 140 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மேக்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 ஹவர்ஸ்ங்கிறது ரொம்பவே அதிகம். 5 ஹவர்ஸ் இருந்தாலே 35 ஹவர்ஸ் மேக்ஸ்க்கே தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட எல்லா சந்தேகங்களும் அதுல வந்து தீர்க்கப்படும். சரியா? ஸோ ரீநோட்டிஃபிகேஷன் வருமா? ஸோ ரீநோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி என்னோட எதிர்பார்ப்பு, மற்றவங்களோட எதிர்பார்ப்பு. ஏன்னா ஏஜஸ் வந்து கூட்டியிருக்காங்களே அதனால. ஸோ இது என்னோட பியூர்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட எண்ணங்கள் தான். வரலாம் வராமலும் இருக்கலாம். பட் வராது அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் அது எப்பயும் போல போயிட்டே இருக்கட்டும். ஏன்னா இப்ப எல்லா நாள் கழிச்சு எப்படியுமே பாத்தீங்க அப்படின்னா மே 2019 2018 ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு, ஒரு 7 மாசம் கழிச்சு பிப்ரவரியில புது நோட்டிபிகேஷனே வந்துருச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி புது நோட்டிபிகேஷன் வரும்போது உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகேங்களா? எதுக்கு லாஸ்ட் வரைக்கும் ரிப்ளை பண்ணல சிவகுமார் சார்? நான் மறுபடியும் சொன்னேன், அசஸருக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் சார். அசஸருக்கான பேட்சஸ் வந்து அப்கமிங் வீக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்ப அசஸருக்கு தனியா ஒரு பேட்சும் லான்ச் பண்ணுவோம், இந்த மாதிரி ஈவெண்ட்டும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ECP previous year question is that enough sir? My friend said like that. இல்ல சார் அப்படி எல்லாம் இருக்காது. previous year questions சொல்லுங்க சார். சார் ESC கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கலாம். ஆனா வந்து நீங்க வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஓரியன்டா தான் எடுப்பாங்க. நீங்க மேக்ஸிமம் வந்து டான்செட் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு பெட்டர் சார். ESC கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா ESC கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதே சமயத்துல வந்து கேல்சி யூஸ் பண்ணாத அந்த ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வந்து டான்செட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஓகே. கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாமா சார்? ஓகே. ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆடாவோட டெலிகிராம் ஐடி. ஸோ இந்த டெலிகிராம் ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. யூடியூபோட ஃப்ரீ கிளாஸஸோட எல்லா கிளாஸஸும் இந்த டெலிகிராம்ல வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஸோ அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ. கிளாஸ்ல வந்து மீட் பண்ணலாம். ஸோ மறக்காம ஆப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. Y346 அப்படிங்கிற கோட் வந்து அப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே. Thank you. Okay, thank you. Thank you.